பிரியமானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா? இந்த வியாதிக்கு ஒரு முடிவே இல்லையா? நான் எதிர்பார்த்த இந்த நல்ல காரியம் நடக்கவே நடக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி வசனத்தை வாசிக்கிறேன். 146 சங்கீதம் 8 குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பாருங்க, என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் வரல, எனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா, எனக்கு திருமண காரியம் எப்பதான் நடக்கும், வருஷம் ஓடுது, வயசு ஆகுது, ஆனா ஆசீர்வாதம் வரலையே என்று வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து உங்களிடத்திலே ஆண்டவர் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களிடத்திலே பேசுகிறார். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். உங்களுக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில இருளடைந்து போய் காணப்படுகிறதோ, எந்த வாழ்க்கையில உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையோ, எந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில கிடைக்கலையோ, அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளை கர்த்தர் அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கும்படி, உங்கள் கண்கள் காணும்படி அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களை கொடுத்து உங்களுக்கு தந்து உங்களை மகிழ பண்ண அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். பாருங்க, என் வாழ்க்கையில ஐயோ நான் நொடிஞ்சு போயிருக்கிறேன், இந்த நொடியில இருந்து, இந்த நொடிஞ்சு போன இந்த வாழ்க்கையில இருந்து என்னை யாரும் தூக்கி விடுவா? நான் எப்படி அந்த பழைய இழந்து போன நிலைமைக்கு நான் திரும்ப வருவேன்? நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், பணத்தை இழந்தேன், பொருளை இழந்தேன், குடும்பத்தை இழந்தேன் இப்படின்னு சொல்லி ஐயோ என்னை தூக்கி விட யாரும் இல்லை, நான் மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு நான் எப்ப வருவேன், எப்படி வருவேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கவலையோடு வேதனையோடு காணப்படுகிறவர்களாய் இருந்தால், ஐயோ என்னுடைய சரீரத்துல பலவீனம் வந்து விட்டது, சுகவீனம் வந்து விட்டது, நான் இழந்து போன சுகத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் வருத்தத்தோடு வேதனையோடு காணப்படுகிறவர்களாய் இருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீங்கள் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை தூக்கிவிட நீர் இருக்கிறீர் என்று நம்பிக்கையோடு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை முன்னிருந்த நிலைமையை பார்க்கல உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். பாருங்க, கர்த்தர் நீதிமான்களை சிநேகிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். ஐயோ என்னை கண்டுக்கவே இல்லை, ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா, இது நடக்கவே இல்லையே என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்க வேண்டாம். ஒரு காரியம் லேட் ஆகுது அப்படின்னா நிச்சயமா அதுல ஆண்டவர் 100% மற்றவர்கள் பார்த்து அசந்து ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படி பிரமிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார். ஏன்னா நீங்கள் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. அவர் நீதிமான்களை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அதனால ஆண்டவரிடத்துல நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை குறைய வேண்டாம். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ செய்து உங்களை பெருக பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். சர்வ வளமுடைய அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, பிள்ளைகள் வேண்டிக் கொண்ட எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஆண்டவரே நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, புதிய வருடத்திலே புதிய நன்மைகளை பெற்று ஆண்டவரே உங்க பிள்ளைங்க வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, எவ்வளவோ பேர் கேவலமா தூஷணமா பேசினவங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் பிரமிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உடைய ஜனங்களுக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண வேண்டுமாய் இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you.